2025 தொடங்கியது. பிப்ரவரி 14, 15, 16 3 நாட்களுக்கு இது தொடர்ந்து நடைபெறும். இந்த இந்த ப்ராப்பர்ட்டி ஃபேரை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைத்தார். இந்த ஃபேர் ப்ரோவில் சென்னையில் உள்ள டாப் 80 டெவலப்பர்ஸ் 80 டெவலப்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. மோர் தென் 500 ப்ராஜெக்ட்ஸ் இங்கே டிஸ்பிளேல இருக்கு. இங்கே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 லட்சத்திலிருந்து 15 கோடி வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். அது போக இங்கே வந்து பேங்கர்ஸ் கூட வந்து அவங்களுடைய ஸ்டால் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யாருக்கு வீடு வாங்கணும்னு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். அவர்கள் இந்த 3 நாட்கள் எப்போ வேணாலும் வரலாம். வந்து அவங்களுடைய ட்ரீம் ஹோம், அவங்களுடைய கனவு இல்லத்தை வந்து இங்கே அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பேங்கர்ஸ் கிட்ட போய் அவங்கள்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய எலிஜிபிலிட்டியும் அவங்க வந்து பூர்த்தி செய்யலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். இதில் வந்து யாருக்கு எந்த வகையான வீடுகள் எந்த லொக்கேஷனில் வேணும், எந்த பட்ஜெட்டில் வேணும், பிளாட்ஸ் வேணுமா இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ் வேணுமா இல்லை வில்லாஸ் வேணுமா, எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். எல்லோரும் வீடு வாங்கும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் இங்கே வந்து வாங்குவார்கள் என்று நான் நம்புகிறோம். நாங்களும் நல்ல விளம்பரம் பண்ணியிருக்கிறோம். ஏன்னால் மக்களுக்கும் தெரியணும் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் இங்கே நடக்குதுன்னு. ஸோ தே ஷுட் ஆல்சோ கெட் பெனிஃபிட்டட். ஸோ அந்த வகையில் வந்து we are expecting more than 1 lakh people to come here in these 3 days. So we are expecting a good business. 3 நாள்ல வந்து புக் பண்றவங்களுக்கு தான் ஆஃபர் வந்திருக்கு. 3 நாள்ல வந்து புக் பண்றவங்களுக்கு பேங்கர் சைடுல இருந்து சில ஆஃபர்ஸ்கள் இருக்கு. ரிடக்ஷன் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட். அதே மாதிரி பலதரப்பட்ட டெவலப்பர்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆஃபர் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 3 நாட்களில் பண்ணும்போது நல்ல ஒரு பயனடையலாம். ஒன் ஆஃப் த டெவலப்பர் வந்து அவங்க கணக்கு எனக்கு காமிச்சிருக்கிறாங்க. அந்த அந்த ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் அவங்க கொடுக்கறதுனால ஒவ்வொரு பீரியட் அவங்க 10 லட்சத்துக்கு மேலே வந்து அவங்களுக்கு சேவிங் வரும். அதாவது 1 கோடி ரூபாய் வாங்குற ஒரு வீடு வாங்குறாங்கன்னா அவங்க பேங்க் லோன் போயிட்டு அவங்க 25 வருஷம் கட்டும்போது என்ன கட்டுறாங்களோ அது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 10 லட்சம் ரூபாய் கூட அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் ஒவ்வொரு பீரியட். யூனிக் ஆஃபர் எதாவது நிறைய யூனிக் ஆஃபர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டெவலப்பர் ஒவ்வொரு மாதிரி பண்றாங்க. சார் இப்போ வந்து நீங்க வந்து சிஎம் கிட்ட வந்து கோரிக்கை வச்சிருக்கீங்க, அதே மாதிரி சிஎம் வந்து உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காரு. ஆமா அது எப்படி பாருங்க? ஆமா, சிஎம் வந்து எங்கள்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாரு. நிறைய இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் பண்ணுங்க, அப்புறமா வந்து பார்க்ஸ் அண்ட் லேக்ஸை வந்து நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும்னு. ஆல்ரெடி கிரடாயில் வந்து எங்களுக்கு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சஸ்டைனபிள் கமிட்டி ஒன்று வச்சிருக்கிறோம். அந்த சஸ்டைனபிள் கமிட்டி கிரடாய் அமைப்புங்கிறது வந்து த்ரூஅவுட் இந்தியா இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு சிட்டிலையும் கிரடாய் அமைப்பு இருக்கு. அதில் முதன்முறையாக கிரடாய் சென்னை தான் அந்த சஸ்டைனபிலிட்டி கமிட்டி ஒன்று வச்சோம். அந்த கமிட்டியோட வேலை என்னன்னா இந்த மாதிரி லேக் ரெஸ்டோரேஷன், ட்ரீ பிளான்டேஷன், அப்புறமா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, இதில் எல்லாம் வந்து நாங்கள் ஈடுபட்டு, அதாவது வீடு மாத்திரம் விற்கிறது மாத்திரம் எங்களுடைய தொழில் கிடையாது. நம்ம வந்து சிட்டிக்காக சொசைட்டிக்காக நாங்கள் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ சிஎம் சொல்கிறது வந்து நாங்கள் ஏற்றுக்கிட்டு இன்னும் கூட மேற்கொண்டு பண்ணுவோம். பட் நாங்கள் ஏற்கனவே பண்ணிட்டும் இருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து ஃபேர் ப்ரோ இனாகிரேட்டும் பண்ணார் முதல்வர். அது கூட வந்து சூப்பர் சென்னைங்கிற பிராண்டையும் அவர் வந்து இனாகிரேட் பண்ணார். சூப்பர் சென்னைங்கிற பிராண்ட் வந்து சென்னையில் வந்து நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. பட் மக்களுக்கு நிறைய தெரியல. அதாவது சென்னை விட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியல. ஒரு இன்டர்நேஷ்னல் மேப்ல சென்னையை நம்ம உள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம், சூப்பர் சென்னைன்னு. நீங்களும் பார்க்க போறீங்க. நிறைய இடத்துல சூப்பர் சென்னைன்னு நாங்கள் வந்து சென்னையை வந்து நல்லா பிராண்ட் பண்ணி சென்னையில் இருக்கிற எல்லா அட்வான்டேஜஸ் அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து அதை வெளிப்படுத்தி மக்களுக்கு வந்து இங்கே இது வந்து ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் சிட்டி. இந்த சிட்டியில் வந்து வீடுகள் வாங்கலாம், இங்கே வந்து தங்கலாம், இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக அது ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி மாதிரி ஆக்குறதுக்காக நாங்களும் வேலை செய்வோம். கிரடாயோட கோரிக்கை வந்து எங்களுடைய அப்ரூவல் ப்ராசஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு சீரமைப்பு பண்ணி வச்சிருக்கு. பட் அது இன்னும் கூட கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணலாங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல சில கோரிக்கைகள்லாம் வச்சிருக்கிறோம். இன்னும் 2-3 வேலைகள் நடக்க வேண்டியது இருக்கு.
அதுக்காக நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். குறிப்பிட்டு சொல்ல முடியுமா இந்த கோரிக்கை? குறிப்பிட்டது ஒரு 4-5 இருக்குது. அதெல்லாம் நாங்கள் கோரிக்கை கொடுத்துருக்குறோம். ஸோ மோஸ்ட்லி அதெல்லாம் நாங்கள் இப்போ நிறைவேறும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, இது சூப்பர் சென்னை வந்து சிட்டி டெவலப் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் டெவலப்பர்ஸாக ஒன்றா சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர், ஹோட்டல் அசோசியேஷன்ஸ், அப்புறம் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஹாஸ்பிட்டல் அசோசியேஷன்ஸு, அது அப்புறம் டூரிசம் டெவலப்மெண்ட், டூரிசம் அசோசியேஷன் எல்லாரையும் வச்சு எல்லாரோட சப்போர்ட்டும் சேர்ந்து ஒரு மூமெண்ட் மாதிரி இதை கொண்டு போய், அதாவது சென்னை வந்து ஒரு நல்ல இடம், ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கலாச்சாரம் இருக்கிற இடம் அப்படிங்கிறத சொல்லி குழந்தைங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு சேஃபான இடம், இங்கே கலாச்சாரம் இருக்குது, இங்கே வந்து பொழுதுபோக்குக்காக பெரிய பெரிய கடற்கரை இருக்கு, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்காக நம்மளுடைய மெட்ரோ லைன் 5 லைன் இப்போ 2 லைன் ஆப்ரேஷன்ல இருக்கு, 3 லைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 3 லைன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த 5 லைன் இருக்கிறது வந்து மெட்ரோ லைன் சிஎம்ஆர்ல வந்து இந்தியாவிலே வந்து 2வது செகண்ட் லார்ஜஸ்ட் மெட்ரோ நெட்வொர்க். ஃபர்ஸ்ட் வந்து டெல்லி, அது அது நம்மளுக்கு கேபிட்டல், அதனால அது டெல்லியில் இருக்கு. பட் அதை டெல்லியை விட்டுட்டிங்கன்னா நம்மளுது தான் வந்து பெரிய ஒரு நெட்வொர்க்காக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆர்கானிக் க்ரோத் இருக்குது இந்த சிட்டியில், ஒரு நல்ல லிவபிள் சிட்டியாக வருங்கிறது நாங்கள் நம்புகிறோம்.